என் பேர் அந்தோனி ரமேஷ். 1972ஆம் ஆண்டு வரைக்கும் எங்கள் அப்பா எங்களுக்கு இந்த காணியை பயிர் செய்து கொண்டிருந்தவர். இடப்பட்ட யுத்த காலங்களில் குடிபெயர்ந்து இருந்தபோது காணியில் பயிர் செய்யப்படாமல் விடுபட்டிருந்தது. தற்போது 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்த பிற்பாடு 2008ஆம் ஆண்டு அதாவது இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் காடுகள் எல்லாம் வெட்டி துப்புரவு செய்து வீடு அமைத்து தப்படையப்படி இருந்தபோது அப்போ சைனாவர் அதாவது சைனாவர் ரோட்வேல் செய்கிறது வந்திருந்தவங்க. அப்போ அந்த நிறம் இதில் கிரேச சத்தம் அதனால் இருக்க இல்லாதவங்களுக்கு அப்பாவும் நோய்வாய்ப்பட்டிருந்தவர். அந்த டைமில் நாங்கள் இடம்பெயர்ந்து வேற ஒரு காணியில் போயிருந்தாங்க. அப்போது அப்பாவும் மறந்து வைத்த 2008ஆம் ஆண்டு காணி திருத்தி அமைக்கப்பட்டு செய்தபோது 2016ஆம் ஆண்டு மீண்டும் இந்த கிரேஷர் தொடர்ச்சியாக இராணுவத்தினரால் நடத்தப்பட்டு வந்தது. அதுக்கு அப்போ நாங்கள் இராணுவத்துக்கு பக்கத்தில் இருக்கலான வச்சவங்க பயத்தின் காரணமாக நாங்கள் இடம்பெயர்ந்து சாகர் இடத்துல இந்த வயிற்று அப்பாவோட இருக்கிறேன். எனக்கு 4 பிள்ளைகள், 2 பொம்பளை பிள்ளை 2 பொடியன் இருக்குது. தற்போது 2016ஆம் ஆண்டு 19ஆம் ஆண்டு இராணுவம் இதை விட்டு வெளியேறிய போது இராணுவத்தினர் எங்கள் கையில் காணியை ஒப்படைக்கிட்டு போன போது 2020ஆம் ஆண்டு நான் இதை வயல் செய்கிறதுக்காக உளவடிக்க வந்தபோது ஒரு மேலே உள்ள வியாபாரத்தில் இங்கே வந்து இதில் செய்யக்கூடாது சொல்லி வாக்குவாதம் பண்ணி அதை நான் வெளியே சொல்ல ஆரம்பித்து கொஞ்ச நாள் எங்களை தடை செய்து இருந்தாங்க. பிறகு நானும் என்னென்ன ஆவணங்கள் அரசு ஆவணங்கள் இருக்கிறபடி அரசினால் வழங்கப்பட்ட ஆவணங்கள் இருக்கிறபடியா அதை நான் விடா முயற்சியோடு பயிர் செய்து கொண்டு வரேன். இப்போது இந்த தனியாக பயிர் செய்து வெட்டி இருக்கிறேன். 2024ஆம் ஆண்டு அதாவது 10ஆம் மாதம் 20ஆம் தேதி நான் இதை திரும்பி மீண்டும் தொடர்ச்சியாக பயிர் செய்து கொண்டிருந்த போது உளவடிக்கும் போது போலீஸார் வந்து இதில் பஞ்சாலைக்குரிய காணி இதில் வேலை செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்தாங்க. அப்படி இருந்து நான் நெல்லறிஞ்சிட்டேன். நெல்லறிஞ்சு கொண்டிருந்த நேரம் 2 விசரி இந்த இன்னைக்கு வெட்டுப்பட்டு இப்படியாக எங்களுக்கு தொடர்ச்சியான அச்சுறுத்தல் வந்து கொண்டு இருக்கு. அதனால் பிரதேச செயலர்னு சொல்லி இப்போதைக்கு இது வழி ஒன்று செய்ய வேணாம், தடை செய்யப்பட்ட காணி அவருக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு, கோரியிருக்கிற அந்த அனுமதி கிடைக்கும் வரைக்கும் எதுவும் செய்ய வேணாம்னு விட சொல்றேன். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான எழுத்து மூலங்களும் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக இப்படியே வன்முறை பயத்தின் மத்தியில் தான் ஏற்கனவே இராணுவத்தினரும் அச்சுறுத்தல் அதாவது புலனாய்ப்பினர் அப்படின்னு சொல்லி போலீஸும் வந்து எங்களை ஆறு வாராங்க போறாங்கன்னு தெரியாது வந்து அச்சுறுத்த வண்ணமாக தான் இருக்கிறாங்க. இந்த வெட்டியா போதோ இது வரைக்கும் இப்படியே போய்கொண்டிருந்தா எங்களால் நிம்மதி செய்யலாம். எங்களை வாழ்வாரம் தொடர்ச்சியாக பாதிக்கப்படுது. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்கு. கல்வி விடுறேன். நான் கல்வி நடவடிக்கையாக சகாய பிரபண்டத்தில் இருக்கிறேன். இதை ஒரு விடுவிக்கிறதுக்கான ஒரு முடிவு தான் எடுத்துறீங்கன்னு கேட்டு நம்புறேன்.